ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல, அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகிறார். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் அரசாங்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரும். இந்த என்ன சொல்கிறது, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. கூட்டு தொழிலில் எதிர்ப்பால், அதாவது கூட்டாளிகள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களை ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது ராசிநாதன், அதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன், அதாவது செவ்வாய் 21/3 அன்றைக்கி வர்றார். கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் அங்கே வருது.
6 கிரகங்கள் அங்கே வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும், உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்ட்னருக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். அவர் அவருடைய ஆளுமையில் நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரே 9ஆம் அதிபதி. அதனால் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரும், சந்தையினுடைய பிஸ்னஸ் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் லீகல் இது எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது ரொம்பவும் விசேஷம். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்த செவ்வாய் 21/3/2026 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண பிராப்தி உண்டு, குழந்தை பிராப்தியும் நிச்சயமாக உண்டு. குழந்தை இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது உடல்நிலையில் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால வெளிநாடு வெளியூர் மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசாங்கம், அரசியல் சார்ந்தவர்கள், அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, அது தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசர்ச், அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது. திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 20/2/2026 22/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று கம்மியாக இருந்து அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. அது தவிர சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்க. துளசி மாலை ஒன்று போட்டு சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.